ஹோய், எப்படி இருக்கு? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சார் இந்த பக்கம் வரவே இல்லை? ஆமா, அதான் உன்னை எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்கல்ல. பின்ன நானும் இங்க இருந்தா மாமனார் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அதான் போயிட்டேன். இல்லனா என் அக்கா வேற எதையாவது சொல்லி நொய்யி நொய்யின்னு இருப்பா. அவ தொல்லையில இருந்தும் நிம்மதியா இருக்கலாம்ல. ஓ, இப்படி எல்லாம் பிளான் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இங்க இருந்தா உங்க அம்மா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அங்க இருந்தாதான் நீ தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இங்கதான் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. அதான் உன்னை இங்க விட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டேன். அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு மட்டும் உங்களை தேடாமையா இருக்கும். லூசு, சீக்கிரமே டெலிவரி ஆயிடும். அப்புறம் நீ என் கூட தானே இருக்க போற. என் மாமியா கறி என்னை போட்டு மாங்க மாங்கன்னு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா. இங்க நின்று நல்லா புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சிக்கிட்டா இருக்கியே. இந்த தம்பி பேலுக்கு அறிவே கிடையாது. ஒரு நாளாவது என்ன என்ன ஏதுன்னு கேட்டிருப்பானா? பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் எப்படி இழிச்சு இழிச்சு பேசுறதா? தினம் பொண்டாட்டிய பார்க்க வந்துருவான். என்னம்மா சீமையில் இல்லாத பொண்டாட்டி. அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும். இவனை அங்க தனியா இருக்கும்போதே கண்டிச்சு வச்சாதான் சரிப்படுவான். நீங்க தள்ளி நின்னுங்க. யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டியே நான் கொஞ்சுறேன். அவங்களுக்கு வயிற்றுச்சா இருந்தா கண்ணை மூடிட்டு போக வேண்டியதான். என்ன கொஞ்சல் வேண்டி கிடக்கு கொஞ்சலு? அதான் வெள்ள பரப்பரல்ல. என்ன கொஞ்சலு? நீங்க தள்ளி நில்லுங்க. உங்க அக்கா வேற வர்றாங்க. என்ன மாதிரி சொல்ல போறாங்க. அவ கிடக்குறா, அவளுக்கு சும்மாவே வயிறு எரியும். இப்ப சொல்லவா வேணும்? யாரோ வயிறு எரித மாதிரி சத்தம் கேக்குது இல்ல? கேக்கும் கேக்கும், கேட்காமையா இருக்கும்? என்னக்கா, ஏன் இப்படி படபடத்துக்கிட்டு வர்ற? பொண்டாட்டிக்காரியே பார்க்க வர்றேன்னு சாக்கல மாமியார் வீடே கதின்னு உட்காந்துக்கலான்னு பாக்குறியா? அங்க அம்மா ஒத்தையில கிடக்குது. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கூட நாதி கிடையாது. இவ இங்க வந்து டேரா போட்டுக்கிட்டா, நீயும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டா. அம்மாவை யாரு கவனிப்பா? அதெல்லாம் அம்மா நல்லா தான் இருக்காங்க. நான் என் பொண்டாட்டிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு ஏன் இம்புட்டு கூவுற? ஆமால, என்னைய பார்த்தா உனக்கு அப்படித்தானே தோணும். உன் பொண்டாட்டி ஒரு பேச்சு பேசுவா, அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் டைப் டைப்பா பேசுவ. என்னை கண்டா உங்க எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும். இவ நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா, இங்க வர விட மாட்டா, போக விட மாட்டா அப்படின்னு உனக்கு உள்ள ஒரு நினைப்பு இருக்கும். மாமியா வீட்டுல வந்து உட்கார்ந்தா ஒரு மரியாதையும் கிடைக்காது. அத ஞாபகத்துல வச்சுக்க. என்ன நீ, நான் பெருமனண்டா இங்க வந்து உட்கார்ந்த மாதிரிலாம் பேசுற? நான் என் பொண்டாட்டிய பாத்துட்டு போக வந்தேன். உனக்கு ஏன் இவ்வளவு சங்கடமா இருக்கு? எனக்கு ஏன் சங்கடமா இருக்கு? என்ன கண்டாதான் எல்லாருக்கும் பொல்லாப்பா இருக்கு. நேத்து என்னன்னா என் மாமியா கறி என்னைய மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை வாங்கியிருக்கா. எவ்வளவு தூரம் துணிச்சல் இருந்தா இப்படி வேலை வாங்குவா? என்ன நீ சொல்றீங்க? அம்மாவையா சொல்றீங்க? அம்மா அப்படியெல்லாம் பண்ணாதே. எல்லாரும் சேர்ந்து தானே வேலை செஞ்சிருப்பாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செஞ்சாவோ. உங்க அம்மைக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உலக்கையும் உரலையும் தூக்கிட்டு வந்து என்ன அரிசி குத்தி மண்பானையில பொங்குன்னு சொல்லியிருப்பா. அதுவும் இல்லாம அம்மியில எல்லாம் அரைக்கணுமா? அம்மியில ஏன் நீ மாசமா இருக்கவ தானே? நீ நல்ல ஈஸியா குழந்தைய பெத்துக்கணும்னா உட்காந்து வளைஞ்சி நெடுஞ்சி செய்ய வேண்டியதானே? இழுத்து இழுத்து அம்மியில அரைச்சி ஆட்டுக்கல்ல தோசைக்கு அற சீக்கிரமா நார்மல் டெலிவரியா குழந்தை பிறக்கும். ஒன்ன விட்டுட்டு உங்க ஆத்தாக்காரி என்ன வேலை வாங்கணும்னு எல்லாத்தையும் ஆன்லைன்ல வாங்கி கொண்டாந்துல போட்டுக்கிட்டு ஏன் உசுர எடுக்கிறா? இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். அத பத்தி நீ ரொம்ப கவலைப்படாத. உன் மாமியாரு உனக்கு வேலை கொடுத்தா நீ தான் செய்யணும். அதை விட்டு போட்டு ஏன் பொண்டாட்டிய வேலை எவர? அது என்ன நியாயம்? நீ எல்லாம் கூட பிறந்த தம்பியால வெக்கமா இல்ல? அவ என்ன மாங்க மாங்கன்னு வேலை ஏவி என் கை காலெல்லாம் கடந்து உழையுது. நான் படாத பாடுபட்டிருக்கேன். அத உன்கிட்ட சொன்னா நீ என்னன்னா உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்ற. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். நல்லா தானே இருப்ப? நல்லா இல்லாம எப்படி இருப்ப? அதான் எல்லாரையும் எப்படி பாடா படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கல. சந்தோஷமா தான் இருப்ப.
அன்னைக்கும் என்ன பாடாதான் படுத்தினேன், இன்னைக்கும் பாடாதான் படுத்துற. என்னக்கா பேசுறீங்க? அன்னைக்கு பாடா படுத்தினா? ஆமா, என்னத்துக்கு அந்த அக்காட்ட மல்லுக்கு நிக்கிற? என்னைக்கு உன்னை அந்த அக்கா பாடாப்படுத்தினாங்க? அன்னைக்குனா அன்னைக்குதான். அதெல்லாம் உங்ககிட்ட விளக்கமா சொல்லணும்னு எதுவும் அவசியம் இல்ல. சரிக்கா, நான் வந்த வேலையே மறந்துட்டேன். இந்தாங்க பிடிங்க. இது எல்லா துணியையும் வேணுமனே எனக்காக தூக்கிட்டு வந்து கொடுப்பியா? என்னத்துக்கு இதை தூக்கிட்டு வந்திருக்க? ஐயா அக்கா, இது ஜன்னல் ஸ்கிரீனு. இத நல்லா துவைக்கணுமா. தினமும் 2 மணி நேரம் துணி துவைச்சி பழகிக்குவீங்களாம். நாளைக்கு குழந்தை பிறந்த உடனே பீ துணி அலசுறது உங்க வேலைதான்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. என்னடி பேசுற? இவ பிள்ளை பெறுவா, இவ பிள்ளையோட பீ துணிய நான் அலசணுமா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ. என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ அக்கா, என்ன பேசுறீங்க? நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தான் அத்தை சொல்லி விட்டாங்க. அவ வேற யாரும் இல்ல, உங்க நாத்தனாராம், உங்க தம்பி பொண்டாட்டியாம். அதனால தம்பி பிள்ளைய தான் பிள்ளையா நீங்க தான் பார்க்கணும்னு சொல்ல சொன்னாங்க. இங்க பாரு, இந்த வீட்ல என்ன வேலை வாங்குறதுக்குன்னு எல்லாரும் இருக்கீங்களா? இங்க பாரு, எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், உன் சிலுப்பட்டைய அறுத்து போடும், ஒழுங்கா இருந்துக்க. என்ன சுப்புலட்சுமி, என்ன ஆச்சு? சட்டுப்பட்டுனே போய் துவைச்சிட்டு வா, அடுத்த வேலை இருக்கு. இங்க பாரு, முறுக்கு கேட்டாயே மாவா, முறுக்கு சுட்டு கொடுக்கணும். மாவு தெரிக்க நீ தான் போகணும். அதனால சட்டுப்பட்டுனே இந்த துணியை அலசி போட்டுட்டு ஓடியா. அதை விட்டுட்டு சும்மா வெட்டியா கதை பேசாத. ரொம்ப நேரம் கழிச்சு வரலாம், ஓப்பி அடிக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ. முறுக்கு திரிக்கிறதுக்கு மாவு மில்லுக்கு போக மாட்டேன். வீட்டிலே நீ தான் குத்தி பெருக்கி சலிச்சு எல்லா வேலையும் செய்வ. எது வசதின்னு பாத்துக்க. என்ன நீங்க உங்க மாவா முறுக்கு கேட்டானா நீங்க போய் திரிச்சிட்டு வந்து சுட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு என்ன எதுக்கு வேலைய வரீங்க? சுப்புலட்சுமி, சொன்னதை செய்யி. வீட்டுல இருக்கணுமா இருக்க வேண்டாமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்க மரியாதைய போய் துவைச்சிட்டு போய் மாவு மில்லுக்கு போயிட்டு வா. இங்க பாரு, ரொம்ப பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும். போய் வேலைய பாரு. என்ன புரிஞ்சிச்சா? எங்கேயாவது நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. 10 நிமிஷத்துல துவைச்சு போட்டுட்டு 10 நிமிஷத்துல மாவு மில்லுக்கு போயிட்டோம் வா. அது எப்படி 10 நிமிஷத்துல துவைச்சு போட முடியும்? 10 நிமிஷத்துல மாவு மில்லுக்கு போயிட்டு வர முடியும்? ஒண்ணு 10 நிமிஷத்துல துவைக்கணும்னா தண்ணியில முக்கி அப்படியே காயப்படத்தான் செய்யணும். மாவு மில்லுக்கு போவதுக்கு முன்னாடி அப்படியே திரும்பி தான் வரணும். எல்லாம் 10 நிமிஷத்துல எப்படி நடக்கும்? நடக்கணும், நடக்கும். போ. சண்டாளி, நாசமா போறவா. நீ எல்லாம் நாசமா தாண்டி போவேன். என்ன நீ யாரை திட்டுறீங்க? இல்ல தாயே, உன் காதுல விழுந்துட்டா? சொல்லிப்பா, என்னத்துக்கு இழிச்சுக்கிட்டு நிக்கிற? ஏங்கா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு படபடக்குற? ஒண்ணுமில்ல, நகரு. அண்ணி பாவம், அம்மா ஏன் தான் இப்படி படுத்துறாங்களோ தெரியல. நீ சும்மா இரு. அப்படியெல்லாம் படுத்தினாதான் எங்க அக்கா புத்திக்கு எதுவும் யோசிக்க தோணாது. இல்லனா இன்னும் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. சரிங்க, வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க. வெயில் வர ஆரம்பிச்சிட்டு. ஏ லூசு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ உடம்ப பாத்துக்க, நான் கிளம்புறேன். எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிரும். எங்க சாயங்காலமா வருவீங்களா? அம்மா முறுக்கு சுட்டு வச்சிருக்கோம். நீ தானே முறுக்கு கேட்ட, உங்க அம்மா உனக்கு அதானே செய்றாங்க. நீ நல்லா உட்காந்து சாப்பிடு. அதெல்லாம் இல்லை, நீங்க சாயங்காலமா வரணும். சரி சரி, வரேன். நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. ஆ சரி. ஏய் ருக்ஸானா, நீ தானே? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீ எங்கேயோ சவுதியில இருக்கேன்னு சொன்னாங்க. எப்போ வந்த? நீ சுப்புலட்சுமி? ஆமா, சுப்புலட்சுமி தான். சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்கல்ல. என்ன இப்படி மெலிஞ்சு போயிட்ட? எம்பிட்டு நாளாச்சு உன்னை பார்த்து. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ போனவதான். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே இல்லை. நானும் இந்த ஊர்ல பிஸியா ஆயிட்டேன். உனக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பிள்ளைங்க. நாங்க இப்பதான் அங்க இருந்து இங்க வந்தோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்.
பக்கத்துல தான் வீடு, வாயே. ஐயோ சுப்பலட்சுமி, இன்னொரு நாள் வரேன். அவசரமா போயிட்டு இருந்தேன். நீ உன்னை பார்த்த உடனே நின்னேன். உனக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கும் ஒரு பையனும் பொண்ணும் தான். என்ன வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துட்டு வீடெல்லாம் வாங்கிட்டியா? எங்க இருக்கு? என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. அதான் சரி இந்தியாலே வந்து செட்டில் ஆயிரும், வேலையெல்லாம் பார்த்தது போதும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என் பசங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இங்கேயே ஒரு வீடு எடுத்து இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். எங்க தாய் மாமா மவனை தான் கேட்டுனேன். என்னைய வரைக்கும் குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கையே. ஆமா, நீ சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் கட்டிக்கிட்டல. உன்னை எப்போ பார்த்தது? இப்ப பார்த்து எம்பிட்டு நாள் இருக்கும். ஆமா ஆமா, எல்லாரும் தான் தனித்தனியா அங்க இங்கன்னு போயிட்டோம்ல. வனஜாவை பாத்தியா? எங்க இருக்கான்னு தெரியுமா? இடையில ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தேன். வனஜா எங்கேயோ பெங்களூர்ல இருக்கான்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நாம சின்னஞ்சிறுசுல எவ்வளவு சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுருக்கோம். இப்ப எல்லாரும் அங்கங்க பிரிஞ்சு போயிட்டோம். ஆமா, என்ன செய்யறது? கல்யாணம் கட்டுனா அப்படித்தான். சுப்புலட்சுமி, வீட்ல வேலை சொல்லி இல்லையா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் இது? அம்மா, இது என் ஃப்ரெண்டு ருக்ஸானா. சின்னதுல என்ன தேடி தேடி ஓடி வருவா பத்தியா? நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாலே அவதாம்மா. வெளிநாட்டுல இருந்து இப்ப இங்கேயே வந்து தங்கி இருக்கலாம். அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, தெரியும் தெரியும். சரி சுப்புலட்சுமி, நான் வரேன். தப்பா நினைச்சிக்காத. எங்க அம்மா அப்படித்தான் ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருக்கோம். நீ போயிட்டு வா. இன்னொரு நாள் நான் உன்னை வந்து பாக்குறேன், சரியா? சரி சுப்பு. உனக்கு அறிவு இருக்கா? அவகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க. உன் மாமக்கார வீட்ல இருந்து யாராவது பார்த்தா உன்னை என்ன நினைப்பாவோ? அதுவும் இல்லாம ஊருக்குள்ள அவகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கியே, யாராவது பார்த்தாவனா என்ன சொல்லுவாவோ? ஏதோ சின்னதுல பழகுனதுக்காக இப்போ நின்று பேசிக்கிட்டு இருப்பியா? என்னம்மா நீ அறிவு கட்டத்தனமா பேசுற? அவ என் ஃப்ரெண்டு. அவகிட்ட பேசுறதுல யாரு என்ன நினைக்க போறா? அப்படி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. சும்மா லூசு மாதிரி ஒளறிக்கிட்டு இருக்காத. அரசியல்வாதி தான் மதம் ஜாதி அது இதுன்னு பேசிக்கிட்டு திரியறானா? நீங்களும் எந்த காலத்துல இருக்கீங்க? எல்லாரும் மனுஷங்க தானே. ஏமா, எனக்கு என் மாமியாரை பிடிக்காது. அது எப்ப பார்த்தாலும் என்ன தப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த விஷயத்துலலாம் என் மாமியா ரொம்ப நல்லவ. அத மாதிரிதான் நானும். இங்க பாரு, லூசு மாதிரி எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. உன் மாமியா வெளியே எல்லாருக்கு முன்னாடி அப்படி பேசுவாளா இருக்கும். ஆனா நீ இப்படி ரோட்ல நின்று அதுவும் ஒரு முஸ்லீம் பிள்ளைகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தா அவ்வளவுதான் உன்னை வெட்டி கண்ட தொண்டமாக்கிற போறா. ஏமா, அறிவு கட்டத்தனமா உளராத. என்ன எந்த காலமும் உனக்கு ஜாதி மதம் பார்த்தே பழகி போச்சு. அத உன்னோட வச்சுக்கோ. என் மாமியாக்கு மட்டும் நீ இப்படி பேசுறன்னு தெரிஞ்சிச்சு, உன்னதான் வெட்டி கண்ட துண்டமா ஆத்துலயோ குளத்திலயோ போடுவா. லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை சின்னதுல இருந்து என் கூட படிச்சவா. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க மாமியார் கையிலேயே வந்து சாப்பிட்டுருக்கா. நானும் அவ வீட்டுல போய் சாப்பிட்டுருக்கேன். சும்மா லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. ஏமா, இந்த சுப்புலட்சுமி எதனாலும் விட்டு கொடுப்பா, கோவப்படுவா, ஆங்காரப்படுவா. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான். சும்மா லூசு மாதிரி எது உளறிக்கிட்டு இருக்காத. என்ன ஏளவோ, அதை சுடிதார் துணியை போட்டுட்டு வந்திருந்தா கூட ஒன்றும் தெரியாது. இப்படி கருப்பு துணியை போட்டுட்டு வந்து நிக்கிறாளே, அதனால தான் சொன்னேன். என்னம்மா நீ? ஒரு கூட்டம் முக்காட போடுங்கு, ஒரு கூட்டம் முக்காட போடாதங்கு, ஒரு கூட்டம் கருப்பு துணியை போடுங்கு, ஒரு கூட்டம் போடாதங்கு. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போறாங்க. உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு இப்படி வயிறு எரியுதோ எனக்கு தெரியல. ஏம்மா, அடுத்த வீட்டு விஷயத்திலேயே மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கீங்களே, என்னத்துக்கு? இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாங்குன்னு என் மாமியா கறி என்னைய வேலை வாங்கியிருக்கா. அதை யாரும் எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க. அதை விட்டுட்டு மூணாவது மனுஷி அவ என் ஃப்ரெண்டு, அவகிட்ட பேசுனது உனக்கு குத்தமா போச்சா? அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. வா வீட்டை பார்க்க. சும்மா லூசு மாதிரி எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. அது போக அந்த பிள்ளைய வர சொல்லியிருக்கேன். அதுவும் நம்ம வீட்டுக்கு. ஒழுங்கு மரியாதையா ஞாயிற்றுக்கிழமை சமையலை பண்ணி வை. அவ வந்தா நாக்குக்கு ருசியா செஞ்சு கொடு. அதை விட்டுட்டு இப்படி பாரபட்சம் பார்த்துட்டு இருந்தனா நாடு மட்டும் உருப்படாம போவாது, நம்ம வீடுனா உருப்படாம போகும். வா. என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. நீ ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு சுப்புலட்சுமி ஒண்ணுதான், மேரியும் ஒண்ணுதான், ருக்ஸானாவும் ஒண்ணுதான்.
நீ லூசு மாதிரி எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தனா அதுக்கெல்லாம் என்னால அர்த்தம் சொல்ல முடியாது. வந்து வேலையை பாரு. என் மாமியா வேற முறுக்குக்கு மாவு தெரிச்சிட்டு வர சொல்லிச்சு. நான் வேற இவளை பார்த்துட்டு மாவு மேல திறந்திருக்கா பூட்டி இருக்கான்னு கூட பார்க்கல. ஒழுங்கு மரியாதையா அதை போய் பார்த்துட்டு வா, எனக்கு வேலை இருக்கு. ஆமா, என்கிட்ட தான் எகிருவ, உன் மாமியா கறிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது.